மாட்டு மூத்திரத்துல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் போன்ற மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஐஐடி மெட்ராஸ்னுடைய டைரக்டர் டாக்டர் காமகோடி சார் சொன்னது சரியா? சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க, பழைய கவுண்டமணி சார் காமெடியில பார்த்தோம் அப்படின்னாங்க, அவர் மதுபானம் நினைச்சிட்டு பேதி மருந்தை எடுத்து குடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நடக்கவே முடியாம பாத்ரூம்க்கு வெளியில தவழ்ந்து வெளியில வந்துட்டு இருப்பாரு. அப்ப சுந்தரராஜன் சார் வந்து பார்த்துட்டு ஒரு சிகப்பு துணியை கிழிச்சு கையில கொடுத்து இதை ஆட்டுனா வந்து வயிற்றுப்போக்கு நின்றுன்னு சொல்லுவாரு. அது எப்படின்னா நிக்கும்னு செந்தில் சார் கேட்பாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ரெயிலே வந்து தண்டவாளத்துல இதை ஆட்டுனா நிக்குது, இத்தினூன்று வைத்தால அது நிக்காதா அப்படின்னு சொல்லுவாரு. ஏங்க சிகப்பு துணி ஆட்டினா பேர் எப்படிங்க நிக்கு? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்தினூண்டு பேதி நிக்காதா? பேதி நிக்காதா? அதே மாதிரிதான் சார் சொல்ற லாஜிக்கும் கூடங்க. யூரின் அப்படின்றது யூரின் தான், அது வந்து மெடிசின் வந்து ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாம மாடுகள்ல ஏற்படுற இறப்புகள் வந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து கால்குலேட் பண்றதுல 50% மேல மாடுகள்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் அதனுடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிமோனியா, அது மட்டும் இல்லாம பெரிட்டோனைட்டிஸ், கோலைட்டிஸ், என்ட்ரைட்டிஸ் அப்படின்றது நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற அந்த நோயினால சமீப காலமா வந்து லட்சங்களுக்கும் அதிகமான மாடுகள் வந்து இந்தியாவுல இறந்திருக்குங்க. சோ மாட்டினுடைய எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனையே கட்டுப்படுத்த முடியல அப்படின்றப்ப மாட்டினுடைய யூரின் மட்டும் எப்படி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை குணப்படுத்த முடியும்? அது மட்டும் இல்லாம நிறைய நோய்கள் வந்து ஃபர்ஸ்ட் கால்நடைகள்ல ஏற்பட்டு அதிலிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்குங்க. ராபிஸ் நோயாகட்டும், ஆந்த்ராக்ஸ், அது மட்டும் இல்லாம HIV போன்ற நோய்கள் வந்து ஃபர்ஸ்ட் விலங்குகளுக்கான நோயா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மனிதர்களுக்கான நோயாவும் வந்து மாறி இருக்குங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நிறைய மருத்துவர்கள் வந்து சோசியல் மீடியால வந்து மக்களுக்கு பயனுள்ள அவேர்னஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க. அதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறதை விட்டுட்டு இந்த மீடியா பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, இந்த கான்ட்ரவர்சியா காசு ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஆதாரமற்ற மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதனால அவங்களுக்கு மட்டும்தான் பயனே தவிர மக்களுக்கு சுத்தமா வந்து பயன் கிடையாது. தேவையில்லாத அரசியல் சலசலப்புக்கு தான் வந்து இது உதவும்.